இயேசு மீண்டும் வருவார். அவர் பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்பு தம் சீஷர்களுக்கு இதை வாக்குறுதி அளித்தார். இது முடிவு அல்ல, ஆனால் ஒரு புதிய தொடக்கம். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இதையே நம்பிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த மகிமையான நிகழ்வு இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி பைபிள் நமக்கு சொல்கிறது. விசுவாசிகளுக்கு அது கற்பனை செய்ய முடியாத மகிழ்ச்சியின் காலமாகவும் கடவுளை நிராகரிப்பவர்களுக்கு கணக்கு கொடுக்கும் காலமாகவும் இருக்கும். நாம் அறிந்த உலகம் என்றென்றும் மாறிவிடும். ஆனால் இந்த நாளுக்கு முன்பு அறிகுறிகள் இருக்கும். பல்வேறு இடங்களில் போர்கள், பஞ்சங்கள் மற்றும் பூகம்பங்கள் பற்றி பைபிள் எச்சரிக்கிறது. அக்கிரமம் அதிகரிக்கும், அநியாயம் அதிகரிக்கும், பலரின் இதயங்களில் அன்பு குளிர்ச்சியடையும். இந்த அறிகுறிகள் பிரசவ வேதனையை போன்றது. அந்த நாள் நெருங்க நெருங்க அதிர்வெண் மற்றும் தீவிரத்தில் அதிகரிக்கும். அந்த நாள் வரும்போது எக்காளம் ஒலிக்கும், வானம் பிளவுபடும், மகா இறைவன் இயேசு கிறிஸ்து ஆரவாரத்துடன் பரலோகத்திலிருந்து இறங்குவார். அவர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வருவார். கிறிஸ்துவில் மரித்தோர் முதலில் எழுந்திருப்பார்கள். அவர்களின் உடல்கள் மகிமையான அழியாத உடல்களாக மாற்றப்படும். மேகங்களில் வாழும் விசுவாசிகளுடன் சேர்ந்து காற்றில் கர்த்தரை சந்திக்க அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த மறு இணைவின் மகிழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள். இந்த உலகின் பிரிவும் துக்கமும் மறைந்துவிடும். நம் மீட்பருடன் நாம் இறுதியாக நேருக்கு நேர் ஒன்றுபடுவோம். இதுவே நாம் பற்றிக்கொள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை. பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறும் நாள். ஆனால் இரண்டாம் வருகை என்பது மகிழ்ச்சியின் நேரம் மட்டுமல்ல, இது நியாய தீர்ப்பின் நேரமும் கூட. இயேசு உயிருள்ளவர்களையும் இறந்தவர்களையும் நியாயந்தீர்ப்பார். கடவுளின் அன்பையும் கருணையையும் நிராகரித்தவர்கள் அவருடைய நீதியான நியாய தீர்ப்பை எதிர்கொள்வார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இறுதி போரை பற்றி பைபிள் விவரிக்கிறது. இது சாத்தானையும் அவனுடைய சகாக்களையும் தோற்கடிப்பதில் உச்சக்கட்டத்தை அடைகிறது. அவர்கள் நெருப்பு ஏரியில் தள்ளப்படுவார்கள், நித்தியத்திற்கு கடவுளிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள். இது ஒரு சிந்திக்க வைக்கும் எண்ணம். நம் தேர்வுகள் நித்திய விளைவுகளை கொண்டுள்ளன என்பதை நினைவூட்டுகிறது. ஆனால் இயேசுவில் தங்கள் விசுவாசத்தை வைத்தவர்களுக்கு எந்த கண்டனமும் இல்லை. அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு அவருடைய நீதியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளோம். நான்காம் பகுதி, ஒரு புதிய பரலோகம், ஒரு புதிய பூமி. நியாய தீர்ப்புக்கு பிறகு கடவுள் ஒரு புதிய பரலோகத்தையும் ஒரு புதிய பூமியையும் படைப்பார். பழைய ஒழுங்கு மறைந்துவிடும். இந்த புதிய படைப்பில் இனி மரணமும் துக்கமும் அழுகையும் வேதனையும் இல்லை. கடவுள் தம் மக்களுடன் வாழ்வார். நாம் அவரோடும் ஒருவருக்கொருவரும் முழுமையான இணக்கத்துடன் வாழ்வோம். பாவம் இல்லாத, சோகமில்லாத, கண்ணீர் இல்லாத உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள். இதுவே நமக்கு காத்திருக்கும் வாக்குறுதி. இயேசுவின் இரண்டாம் வருகை வெறும் கதையல்ல, இது நம் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டிய ஒரு யதார்த்தம். ஐந்தாம் பகுதி, வாக்குறுதியில் நம்பிக்கை காணுதல். இயேசு திரும்பி வருவார் என்ற வாக்குறுதி சோதனைகளை சந்திக்கும் போது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த வாழ்க்கையில் நாம் எதை கடந்து சென்றாலும் இந்த உலகம் நமது இறுதி இலக்கு அல்ல என்பதை நாம் அறிவோம். கற்பனை செய்ய முடியாத அழகும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நித்திய வீடு நமக்காக காத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை கடினமான காலங்களில் நம்மை தாங்க வேண்டும். நமது தற்போதைய துன்பம் தற்காலிகமானது என்பதை நமக்கு நினைவூட்ட வேண்டும். இரண்டாம் வருகை நமக்கு வாழ்வதற்கான ஒரு நோக்கத்தையும் அளிக்கிறது. மற்றவர்களுடன் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதனால் அவர்களும் அவருடைய வருகைக்கு தயாராக இருக்க முடியும்.
6ஆம் பகுதி. நீங்கள் தயாரா? நாம் நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். நாம் தயாரா? அந்த நாளில் நாம் குற்றமற்றவர்களாக காணப்படும் வகையில் நம் வாழ்க்கையை வாழ்கிறோமா? விழிப்புடனும் ஜெபத்துடனும் இருப்போம். ஒவ்வொரு நாளையும் நமது கடைசி நாள் போல வாழ்வோம். அவருடைய அன்பையும் சத்தியத்தையும் உலகத்துடன் பகிர்ந்து கொண்டு நமது தந்தையின் காரியத்தில் ஈடுபடுவோம். அவரை நேருக்கு நேர் பார்ப்போம் என்ற நாள் வருகிறது. நாம் தயாராக இருப்போம்.